வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் படிச்சிருப்பீங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இருக்க போகுது. பிஃபோர் நோட்டிஃபிகேஷன், ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லிடுறேன். டெட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 2012, நெக்ஸ்ட் 2012 பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி, 2013, 2014 பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் வித் டிசேபிலிட்டி நடந்துச்சு. நெக்ஸ்ட் 2017, 2019, 2022, ஓகேங்களா? ஸோ இந்த இயர் 2024 டெஃபினட்டாக 100% எக்ஸாம் வரப்போகுது, மாற்றமே கிடையாது. ஓகேங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்காங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி எண்டு, ஓகேங்களா? இந்த மாதத்தோட எண்டு ஆர் பிப்ரவரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால்ஃபர் வரப்போகுது. அதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா மே மந்த் கண்டிப்பாக நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஏதாவது எடுத்துக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 2019 அப்படின்னா பேப்பர் 1ல் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்பீர் ஆனாங்க, ஓகேங்களா? அதில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ், இதில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரியணும் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கஷ்டமானு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இருந்து எக்ஸாமுக்கு தெளிவாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் நிறையா இருந்துச்சு, ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா குறையும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்பீர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா கம்மியாகும். இதில் அப்பீர் ஆக ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாகும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் முன்னாடி இருந்தே, ஓகே, பிஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்கே நீ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், சிலபஸ் என்ன, ஓகேங்களா? சிலபஸ் என்ன, பேப்பர் 1 சிலபஸ் என்ன, பேப்பர் 2 சிலபஸ் என்ன. எக்ஸாம்பிளுக்கு பேப்பர் 1 அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் தெரியும், 1லேருந்து 10th வரைக்கும் படிக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ புக்ஸ் இருக்குது, நோட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கு போக பிவைக்யூ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ நம்ம இன்ஸ்டியூஷனே பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1, பேப்பர் 2 இது எல்லாத்துக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீட்டாக பைண்டிங் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம். தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த கொஸ்டின் பேங்க் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? சிலபஸ் இருக்கணும், புக் இருக்கணும், பிவைக்யூ இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா புக்கை எடுத்து தரவா, ஓகேங்களா? புக்ஸ் என்ன பண்ணு எடுத்து தரவா 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும், ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கணும், ஓகேங்களா? இப்போ 6th ஃபஸ்ட் டைமு, செகண்ட் டைமு, தேர்ட் டைமு ஒன்று டெஸ்ட் போட்டு பாருங்கள். அடுத்து 6th செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன், 4th லெசன், 5th லெசன், 6th லெசன் ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 6th தேர்ட் டைம் டெஸ்ட் போட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி 6th ஆரம்பித்து 10th வரைக்கும் தமிழை தெளிவாக படித்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ புக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வேணால் நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் படிச்சுக்காங்க, சரிங்களா? சார் நான் தமிழ் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன் சார், எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் அதை ஒரு டெஸ்ட் போட்டு போகணும். தமிழ் கம்ப்ளீட் அப்படின்னா தமிழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும், ஓகேங்களா? பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6th 10th வரைக்கும் நல்லா தெளிவாக இருந்தால் போதும். 30 கொஸ்டினுக்கு கண்டிப்பாக உங்களால் 28 கொஸ்டின் டெஃபினட்டாக போட முடியும். அது போக நீங்கள் 1லேருந்து 5 வரைக்கும் டெஃபினட்டாக நீங்கள் படித்தே ஆகணும், ஓகேங்களா? 1லேருந்து 5 வரைக்கும் எதுவுமே இல்லைனாலும் சரி நீங்கள் புக்கை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீட் பண்ணி, ஓகேங்களா? செயல், உரைநடை, பாட்டு, பின்னாடி இந்த மொழித்திறன் நல்லது பார்த்தீங்களா எல்லாத்தையும் படிக்கணும், ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கொஸ்டின் இங்கே தான் அதிகமாக இருக்கும். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 1 to 5 கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதே மாரி தான். இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 10th வரைக்கும் படிக்கணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 6th 10th வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தனியாக டெஸ்ட் பேஜ், இங்கிலீஷ் தனியாக டெஸ்ட் பேஜ், மேக்ஸ் தனியாக டெஸ்ட் பேஜ், சயின்ஸ் தனியாக டெஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் சோசியல் சயின்ஸ் தனியாக டெஸ்ட் பேஜ், சைக்காலஜி தனியாக டெஸ்ட் பேஜ், ஓகே, தனித்தனியாக டெஸ்ட் பேஜ் இருக்குது. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமோ அந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் மேக்ஸ் என்ன பண்ணணும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் மட்டும் தான் படிக்கணும், நல்லா புரிஞ்சுங்க. மேக்ஸ் டாபிக் வைஸ் வரும். இப்போ எண்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ எண்கள் பார்த்தீங்கன்னா 6th 10th வரைக்கும் எல்லா பக்கமும் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் 2ஆக பிரிச்சுங்க. 6th 8th வரைக்கும் ஒரு செக்ஷன் படிங்க, அது 9th 10th வரைக்கும் ஒரு செக்ஷனாக படிங்க, ஓகே? இதுமாரி கம்பைன் பண்ணி 6th 7th 8th கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 9th 10th பல்காக இருக்கும். ஸோ இருக்கிற எல்லா சம்ஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், நல்லா என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதேமாரி இயற்கணிதம், ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 6th 10th வரைக்கும் 2 செக்ஷனாக பிரிச்சுக்கோங்க. 6th 8th வரைக்கும் ஒன்று படிச்சுக்கோங்க, 9th 10th ஒன்று படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாப நட்டம்
6லேருந்து 8 வரைக்கும் ஒரு செக்ஷன், 9th 10th ஓகேங்களா. 9th 10th இருக்காது. 6லேருந்து 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. தனி வெட்டி, கூட்டு வெட்டி, பரப்பளவு, கன அளவு, ஏகப்பட்ட டாபிக் இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து விடவே கூடாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கியம் இது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எதையும் விடக்கூடாது. லைன் பை லைன் மேக்ஸ் படிக்கணும். நீங்கள் தமிழை வந்து எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ தமிழை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதே அளவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷும் படிக்கணும், அதே அளவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸும் படிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து எந்த கொஸ்டின்ஸுமே விட முடியாது. லைன் பை லைன் புக்கில் எடுத்தீங்க அப்படின்னா A to Z எல்லாமே லைன் பை லைன் படிச்சுக்கணும் சரிங்களா. இப்போ வந்து பேப்பருக்கு என்ன சொன்னேன், தமிழ் முடிச்சிட்டிங்க, இங்கிலீஷ் முடிச்சிட்டிங்க, மேக்ஸ் முடிச்சிட்டிங்க. சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் 11th 12th படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு தேவையே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேப்பர் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 11th and 12th வந்து தமிழ் நீங்கள் படிக்கவே சயின்ஸ் நீங்கள் படிக்க தேவையில்ல. 10th வரைக்கும் கூடிய புக்ஸை வந்து தரவாக படிச்சுங்க ஓகேங்களா. ஸோ சயின்ஸை படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் தனியாக படிங்க, கெமிஸ்ட்ரி தனியாக படிங்க, பயாலஜி தனியாக படிங்க ஓகேங்களா. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதை படிக்கும்போது அளவீடு அப்படிங்கிற டாபிக் தனியாக படிக்கணும், இயக்கம் அப்படிங்கிற டாபிக் தனியாக படிக்கணும், வெப்பம் அப்படிங்கிற டாபிக் தனியாக படிக்கணும், ஒளி அப்படிங்கிற டாபிக் தனியாக படிக்கணும். ஸோ எப்படி ஃபிசிக்ஸை வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறீங்களோ அதேமாதிரி கெமிஸ்ட்ரி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும், பயாலஜி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் 10th வரைக்கும் நீங்கள் சயின்ஸை தெளிவாக படிச்சிருந்தால் போதும். கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 25+ கொஸ்டின்ஸ் வந்து போட முடியும். டெஃபினட்டாக சொல்கிறேன். ஏன்னா பிவைக்கு எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10th வரை தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. சயின்ஸ் ப்ளஸ் சோசியல் சயின்ஸ் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் ஓகேங்களா. சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி தனியாக படிச்சுக்காங்க, ஜியாகிரபி தனியாக படிச்சுக்காங்க, பாலிட்டி தனியாக படிங்க ஓகே, எக்கனாமிக்ஸ் தனியாக படிங்க ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் ஓகேங்களா. ஸோ படிச்சிங்க அப்படின்னா இதையும் சேர்த்து நமக்கு என்ன கேள்வி எப்படி கேட்பாங்க, இவிஎஸ்ன்னு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் 25+ மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுடலாம் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 25 கன்ஃபார்ம் போடலாம். இங்கிலீஷ்க்கு நம்ம இன்ஸ்டியூஷன் நடத்தக்கூடிய கிளாஸு, நம்ம இன்ஸ்டியூஷன் நடத்தக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு அதை ஃபாலோ பண்ணாவே 25 மார்க் உறுதியாக எடுக்கலாம். மேக்ஸாக சொல்கிறத கேட்டிங்க அப்படின்னா 25 மார்க் எடுக்கலாம். இவிஎஸ் ஓகேங்களா. இவிஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 25+ போட்டிருக்கேன், 25 எடுக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணவே நீங்கள் 100+ மார்க் வந்துருச்சு ஓகேங்களா. சைக்காலஜியில் நாம் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்தாவே போதும். கண்டிப்பாக 100% வந்து பார்த்தீங்கன்னா 15+ ரேட் ஆயிடும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா இப்போ 115 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு. அதேமாதிரி பேப்பர் 2க்கு நான் சொல்லக்கூடியது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ நல்லா படிங்க ஓகேங்களா. ஸோ பிஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கவே இல்லை ஓகேங்களா. நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா செட் ஆகாது. ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே தப்பு பண்ணுறது வந்து அதுதான். 2012 பார்த்தீங்கன்னா 2022 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது தான் தப்பு ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே 3 times வந்து புக்கை படிச்சிடணும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஓகேங்களா. ஆஃப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு 3 times புக்கை படிச்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து படிக்கணும், இது வந்து ரிவிஷன் பண்ணணும் ஓகே. நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து 3 டைம் புக் வந்து படிக்கணும், லைன் பை லைனாக படிக்கணும், கையை வச்சு படிக்கணும். இதை 3 டைம் ரிவிஷன் பண்ணிக்கணும். ஸோ ரிவிஷன் முடிச்சுட்டு என்ன பண்ணோம், டெஸ்ட்டு போடணும் ஓகே. ரிவிஷன் பண்ணி என்ன பண்ணணும், டெஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டோன்னு பார்க்கணும். மாடல் எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 எக்ஸாம் வச்சு மாடல் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதணும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் 150க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இதை பண்ணால் தான் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். எதுவுமே பண்ணாமல் சும்மா ஸ்கூல் புக்கை மட்டும் எடுத்து லைன் பை லைனாக படிச்சுட்டு டெஸ்ட்டே போடாமல் போய் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 150க்கு ஒரு 79 மார்க் வந்து நிற்பீங்க ஓகேங்களா. ஒரு 3 மார்க் வந்து பத்தாது. இந்த 3 மார்க் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலு. திரும்ப ஒரு 4 வருஷத்துக்கு டெட் எக்ஸாம் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நாங்கள் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருப்போம், முன்னாடியே படிங்க. முன்னாடியே படித்தா மட்டும்தான் எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்குது. அது 3000. கொஸ்டின் பேங்க் வேணும் அப்படின்னு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கொஸ்டின் பேங்க் வந்து வாங்கிக்கலாம். முன்னாடி இருந்து படிச்சிங்க அப்படின்னா 100% இந்த எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ திரும்ப சொல்கிறேன், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஓகேங்களா. ஸோ உங்கள் டைமை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வந்து திரும்ப கிடைக்காது ஓகேங்களா. இப்போ எக்ஸாம் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2022 மட்டும் 2022 நடந்துச்சு எக்ஸாமு. இப்போ 2025 நடக்க போகுது. திரும்ப 3 வருஷமா 4 வருஷமா ஓகே 2 வருஷமா தள்ளி தான் நடக்க போகுது. ஸோ அதேமாதிரி உங்கள் லைஃபையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. திரும்ப வந்து இது எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வைக்கக்கூடிய எக்ஸாம் வந்து யூஸ் ஆகும். எஸ்டிடி எக்ஸாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏதோ ஸ்கூலில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கிடைச்ச அப்படின்னா அங்கே போய் வந்து ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா. உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நிறைய சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் சொல்கிறது டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்கள் டைம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க.
நல்லா படிங்க ஓகேங்களா. படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஏதோ டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் கேட்டுக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.